ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன்ல இருந்து பாதுகாப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுகக்குள்ள இந்த அளவுக்கு கடன்ல இருந்து தப்புறதுக்கு ஏன் துவா கேட்கிறீங்க என்பதாக. தொழுகக்குள்ள உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, யாருக்கு தெரியும் தொழுகக்குள்ள கடன்ல இருந்து தப்புறதுக்கு ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஷஹுதுக்கு பின்னால, அத்தஹியாத்துக்கு பின்னால, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரம் வல் மஅஸம், யா அல்லாஹ் கடன்ல இருந்து என்னைய பாதுகாத்துடுவாயாக. எங்க? தொழுகக்குள்ள. ஏன் யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு கேக்குறீங்க? இல்ல, தொழுக ஒரு மனிதனுக்கு, அந்த கடன் இருக்கிறதே ஒரு மனிதனுக்கு கேவலத்தை உண்டாக்கும், அவனை பொய்க்காரனாக மாற்றும். எனவே கடன்ல இருந்து நான் தப்புறதுக்கு அல்லாஹ் கிட்ட தொழுகக்குள்ள துவா கேட்கிறேன் என்பதாக காட்டுகிறார். எனவே ஒரு முஃமின் எப்பையும் அவருடைய கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் லயபிலிட்டிஸ் உடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பார். லயபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லல, லயபிலிட்டிஸ் இருக்கலாம், அந்த விஷயத்துல கன்சர்னாக இருங்க, அதுக்குரிய ஏற்பாடுகளோட இருங்க. ஏன் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினாங்க, கடன் இருந்துச்சு, ஆனா கவசத்தை மோர்கேஜ் பண்ணி இருந்தாங்க. எனவே கடனாளியாக மௌத்தாகினாலும் அடக்கிறதுக்கு முன்னால கடனை முடிச்சுட்டு தான் அடக்கப்பட்டுச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் இருந்தாலும் அந்த கடன் எனக்கு பின்னுக்குள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது, கவசத்தை அப்படியே அடகு வச்சு மோர்கேஜ் பண்ணிட்டு தான் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினாங்க. அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழக்கூடிய நேரத்துல ஒரு விஷயத்துல கிளாரிட்டி எங்களுக்கு இருக்குதானோ. நான் சொல்றத வச்சு நீங்க யாரும் என்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டை பத்தி யோசிச்சு பாருங்க. ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட் இது ஏண்டையா என்ற மனைவியா? ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இது ஏண்டையா என்ற மனைவிடையா? ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய கட்லரி செட்ஸ் இது ஏண்டையா என்ற மனைவிடையா? ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான அசட்ஸ் இருக்குது, இது ஏண்டையா என்ற மனைவிடையா? எந்த அளவுக்கு இதுல கிளாரிட்டி எனக்கும் உங்களுக்கும் இருக்குது என்பதை யோசி. ஏன் காரணம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி இருக்குதே, ஊசி நீடில், அந்த நீடிலுக்கும் வராசத்துடைய இன்ஹெரிட்டன்ஸ் உடைய சட்டம் இருக்குது என்பதாக உலமாக்கள் தெளிவாகவே இருக்கிறார். எனவே மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி அவருடைய மகன் மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிஸஹுல்லாஹ் சொல்றார். என் வாப்பா கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான், அவருடைய ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு, அவருக்கெண்டே ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு, அதுல தான் அவர் கிதாப் ரெஃபர் பண்ணி கொண்டு இருப்பார். மகான் தண்ணி கொஞ்சம் கொண்டாங்க, தண்ணி கொண்டாடுவோம், குடிச்சிட்டு சாப்பாடு கொண்டாங்க, சாப்பாட்டை திண்டுட்டு அந்த பிளேட்டை, அந்த கப்பை, அந்த ஜக்க ரூமால வெளியே கொண்டு போ காட்டின் ஏசி கொண்டே இருப்பார். மகன் அவசரமா கொண்டு போங்க, மகன் இந்த ஜக் எடுங்க, மகன் இந்த பிளேட் எடுங்க. மகனும் முஃப்தி. மகன் ஒரு நாள் சொன்னாரு, பாப்பா சின்ன பிளேட் ஜக், கொஞ்சம் லேட்டாக போல இவ்வளவு கோவப்படுறீங்க, என்ன காரணம் என்று கேட்டார். முஃப்தி சாப் சொல்றாங்க, மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மகான் தகி உனக்கு விளங்குது இல்ல, என்ற வசியத்துல, என்ற லாஸ்ட் வில்ல நான் தெளிவாகவே எழுதியிருக்கிறேன், இந்த ரூமுக்குள்ள உள்ள சொத்து ஏண்ட, இந்த ரூமுக்கு வெளியே உள்ள சொத்து உங்களோட உம்மட, என்ற வைஃப்ட. நான் மவுத்தாக கூடிய நேரத்தில் இந்த ஜக், இந்த கப் இந்த ரூம்குள்ள இருந்துச்சேண்டா, என்ற லாஸ்ட் வில்ல பார்த்து நீங்க நினைப்பீங்க இது ஏண்டண்டு, ஆனா இல்ல, இது உங்களோட உம்மட, அது சுற்றிதான் நான் ஹயாத்தோடு இருக்கக்கொள்ளே இது அவசரமா வெளிக்கு கொண்டு போங்க, என்ற தேவை முடிஞ்சிட்டா வெளிக்கு கொண்டு போங்க, இல்லாட்டி அதை சொத்து பிரிக்கிற நேரத்தில் ஏண்டையாக இருந்து அது ஹராமாகிடும் என்பதாக.